வணக்கம் நேயர்களே, இன்றைய மண்வாசம் நிகழ்ச்சி யாழ்ப்பாணம் பலிகாமம் கிழக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட அச்செழு என்கிற கிராமம் நோக்கி உங்கள் வீடு தேடி வருகிறது. யாழ்ப்பாணத்தின் பலிகாமம் கிழக்கு பிரதேச செயலர் பிரிவில் தனித்துவமான வாழ்க்கையுடன் மிளிரும் ஒரு கிராமம் அச்செழு. முற்றுமுழுதாக விவசாயத்தினையே நம்பியிருக்கும் மக்களுக்கு செழிப்பான வாழ்க்கை முறையினை அள்ளி கொடுக்கிறது அந்த மண். மிக தரமான விவசாய செய்கைக்கு ஏற்ற வகையில் காணப்படுகின்ற அந்த மண்ணில் விவசாயத்தின் பெருமளவான உற்பத்திகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தோட்ட விவசாய தொழில் தான் செய்யறாங்க. வாழை, வெங்காயம், மரவள்ளி, கருணக்கிழங்கு, மரக்கறிப்பயிர்கள், பூசணி, புடோல், வெங்காயம் ஆகிய நான் செய்யணும். மார்க்கெட்டு கொண்டு போய் தான் சந்தைப்படுத்துகிறோம். நாங்களே வெட்டி கொண்டு போய் சுண்ணாஞ்சந்தை, திண்ணவேலி, மருதான மடம் போன்ற இடங்களுக்கு சைக்கிள் மூலம், லேண்ட் மாஸ்டர் மூலம், இல்லை ஹெண்டர் லோரி மூலம் கொண்டு போய் தர ஆளை வைத்து தான் விலையை பேசி தீர்த்து கொடுத்து காசை வாங்கி கொண்டு வரோம். தமிழ் மக்களின் பொருளாதாரத்தின் தாங்கு திறனான விவசாய நடவடிக்கையினை காலத்திற்கு ஏற்பவும் தமது பொருளாதாரத்திற்கு ஏற்பவும் வகுத்து திறம்பட முன்னெடுக்கிறார்கள் அந்த கிராமத்தின் மக்கள். யாழ்ப்பாணத்தில் பெருமளவான விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற திராட்சை உற்பத்தி தென்னிலங்கை வரைக்கும் தனது உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யும் வகையில் வலுவாக காணப்படுகின்றது. மரபு ரீதியான தொழில் முயற்சிகளையும் கடந்து புதிய விடயங்களையும் கையாண்டு முன்னேற முடியும் என்பதற்கான சான்றாகவே திராட்சை உற்பத்தி அங்கு காணப்படுகின்றது. இஸ்ரேல் நாட்டிலிருந்து தருவிக்கப்பட்ட திராட்சையே இங்கு பயிரிடப்படுவதாக சொல்கிறார் அந்த கிராமத்தின் முன்னணி திராட்சை செய்கையாளர் ஒருவர். இதே அநேகமாக 7 அடிக்கு ஒரு மரங்கள் கன்றுகளை நாட்டி கார்த்திகை மாதத்தில் நாங்கள் நாடுவோம். பதிவு வச்சு பதிவு மூலம் தான் இதை இனப்பெருக்கிறோம். ஏனென்றால் இது இஸ்ரேல் ப்ளூ ஒன்று தான் இதை சொல்கிறது. இஸ்ரேலில் இருந்தால் இந்த பரம்பரை அழகு இங்கே கொண்டு வரப்பட்டு அதை பெருக்கி கொண்டு வருகிறோம். அதன் மூலம் நாங்கள் என்னென்றால் 7 அடிக்கு ஒரு மரங்களை நட்டு அதில் சீமெண்ட் தூணுகளை அறுத்து இப்படி பந்தல் முறையில் அமைத்து தான் செய்கின்றோம். இப்போ வெளிநாடுகளில் சில பேர் இப்படி பந்தல் வரிசையாக நடுகிறார்கள். நட்டு அப்படியான விரும்புகிறார்கள். நாங்கள் பந்தல் மூலம் நடுவதனால மருந்தடிகளுக்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கின்றது. அதன் மூலம் நாங்கள் 5 நாளைக்கு ஒருக்கா மருந்தை பிரயோகிக்கிறோம். சில காலங்களில் எங்களுக்கு தற்சமய காலத்தில் பயிர்கள் சிலது காய்ப்பனவை குறைத்து கொண்டு வருகின்றது. கால மாற்றத்தின் பிரதியோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் வெப்பமும் பனியும் கூடிய காலத்தில் இதில் இருக்கிற காய்கள் எல்லாம் கராவல் பிடித்து வருமானத்தை குறைச்சிவிடும். அதன் மூலம் நாங்கள் நட்ட பகுதியை தான் அடைகின்றமே ஒழிய லாப பகுதியை அடைந்த ஒரு முன்பகுதியில் நாங்கள் லாபத்தை அடைந்தோம். முன்னுக்கு நட்ட பொழுது தற்பொழுது ஒரு 2 வருடமாக காலநிலையின் பிழைப்பாடுகளால் நாங்கள் நட்டத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம். இது ஒரு பெரிய முதலீட்டான பயிர். 1000 கண்டு செய்யும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ரூபா தேவைப்படுகின்றதுக்கு இது இன்வெஸ்ட் பண்ண. இப்போ கிட்டத்தட்ட ஒரே ஏக்கரில் நடுவதென்றால் 26-30 லட்சம் ரூபா நாங்கள் இதை பெரிய முதலீட்டு செய்ய வேண்டும். நட்டம் பெறும் பொழுது பெரிய முதலீடின் பொழுது மருந்தடி, கொடிவெட்டுகள் அதுகள் செய்யும் பொழுது நியாயமான நட்டத்தை தான் நாங்கள் தாங்க வேண்டிய நிலப்பாட்டில் இருக்கின்றோம். வேலி அடைத்து பயிர் பாதுகாப்பு செய்ய வேண்டும். இதுக்கு ஒவ்வொரு டேனுக்கும் மருந்தடிக்கிற என்றால் சாதாரணமாக ஒரே ஏக்கரில் மருந்தடிப்பது என்றால் ஒரு அடிக்க 3000-4000 ரூபா தேவைப்படுகின்றது. மருந்தடி செலவும் கூலி ஆளும். மற்ற பெண் கூலிகள் அதிகம் தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் ஆண்கள் தான் அநேகமாக இது கொடி வெட்டுதல், கத்தரித்தல் எல்லாம் செய்கின்றோம். ஆனபடியால் பெண்கள் கூலியை மினக்கெடுத்துறது குறைவு.
பெருசாக கூலி செலவு குறைவு முந்திரியை வெட்டும் பொழுது தான் கூலிகள் கூடுகின்றது. 1000 ரூபா ஒரு ஆண் கூலி என்றால் சாப்பாடு தண்ணியெல்லாம் பார்க்க 1250 ரூபா முடிகின்றது. லாபம் வந்தால் ஒரே இதாக வருகின்றது. நட்டவும் பிறகு அதே மாதிரி தான், இல்லை என்று இல்லை, இதால் உழைக்க நாங்கள் இதையே போட்டு கொண்டு இருக்கின்றோம். திராட்சை பயிர் செய்கையின் போது கடந்த கால செயற்பாடுகளை கடந்து புதிய புதிய உத்திகளை கையாண்டு அதன் உற்பத்தி பெருக்கத்திலும் வெற்றியீட்டி வருகிறார்கள் அந்த கிராமத்து விவசாயிகள். இதை நாங்கள் ஒரு 5 வரியும் சென்றா பிறகு பேருந்து அடியை வெட்டுவோம். அடியை வெட்டி 2 கணுக்களை விட்டு அதில் இருந்து இளம் பயிர் மாதிரி எடுத்து அது காய்க்கிற தன்மையை ஏற்படுத்தும். பேருந்து இது கிட்டத்தட்ட முந்தின காலங்களில் செய்தவர்கள். இப்போ இந்த யுத்தத்துக்கு முதல் செய்தவர்கள், யுத்தத்துக்கு முதல் செய்து அப்போ 10 ரூபா 12 ரூபா விற்கேக்கான் செய்தது. அப்பொழுது பெரிய லாபத்தை, அந்த 10-12 ரூபா விற்க பெரிய லாபம் இல்லை. நாங்கள் முந்தி கிழுவந்தடியில் பனைமரங்களை போட்டு சுவரில் செய்த நாங்கள் பேருந்து இலவாக கம்பியில் செய்யும் பொழுது அந்த பனைமரத்தின் கூலிகள் இல்லை, பனைகள் அருகி போன உடனேயால் பனைமரம் தரைச்சி இதுகளை செய்யலாம் போயிட்டு. ஆனபடியாக நாங்கள் படிப்படியாக இப்பொழுது முந்தி கிழுவந்தடியெல்லாம் இந்த தூணுக்கு பதிலாக பாவிக்க நாங்கள். தற்பொழுது நாங்கள் தூணுகள் என்றால் எங்களுக்கு இது நீண்ட காலத்துக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்கும். இணல்களை கிழுவை நடுவதனால இணல்கள் இதை வீரியத்தை குறைக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் கம்பி ஊடாக ஊடி இந்த பனைமரங்கள் அருகினபடியால் கம்பிகளை பாவித்து இந்த தூண் முறையில் பந்தலை அமைக்கிறோம். யாழ்ப்பாணத்தின் விவசாய நடவடிக்கைகளில் வெண்காயம் எப்போதும் முக்கியத்துவம் பெற்றதாகவே விளங்கி வருகிறது. அச்சலு கிராமத்திலும் அது விதிவிலக்காகவில்லை. வெங்காயத்தை நாங்கள் தோட்டங்களை பயன்படுத்தி வச்சிருந்து ஒரு வித வெங்காயம் எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டு நாங்கள் ஒரு 40-50 நாளைக்கு அப்புறம் தான் இந்த நட்டு கொஞ்சம் 2-3 முறை இறைச்சி போட்டு பேருந்து காய்ச்சலுக்கு விட்டு பேந்துட்டு 15ஆம் நாள் இறைப்போம். இறைச்சி போட்டு பேருந்து தொடர்ந்து 4ஆம் முறையில் இறைச்சி கொண்டிருப்போம். மழை வந்தால் இறைப்பு குறைவு, இல்லாட்டிக்கு 4ஆம் முறையில் இறைச்சி மருந்துகளையும் அடித்து பார்த்து கொண்டிருப்போம். ஒரு மாதத்தில் அந்த களை எடுப்பெடுப்போம். எடுத்து முடிக்க ஒரு 45 நாள் அப்படியே அதுக்கே திறமாக போயிடும். ஒரு 60-65 நாளில் நாங்கள் அறுவடை செய்வோம். இஞ்சி அருமங்களை விலைக்கு கேட்டால் நாங்கள் எங்களுக்கு கட்டுப்பிடிக்கின்றா கொடுப்போம். இல்லாத போனால் நாங்கள் கொழும்புக்கு அனுப்புவோம். இல்லாட்டிக்கு அதுக்கும் சரி வராட்டி நாங்கள் நாற்று பிடியாக கட்டி வீட்டில் தூக்கி போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து மார்க்கெட்டுக்கு விட்டு கொண்டிருப்போம். இவ்வளவு தான் இது. மக்களின் நம்பிக்கையான, அவர்களின் வாழ்க்கையின் உயிர்நாடியான விவசாய நடவடிக்கைகள் சில வேளைகளில் அவர்களை கைவிட்டு விடுவதும் உண்டு. சில நேரங்களில் பழுதா போடும். இப்போ பழுதா போடுறேன்ட 45 நாளைக்கு முன்னே பழுதா போகும். சில எங்களுக்கு கிண்டி வச்சு வெங்காயம் நல்லா வந்தாலும் அறுவடை செய்கிற நேரத்தில் மழை வந்தால் அது எடுக்கலாம். போன முறை இதில் நட்டு பிரட்டாதியில் நட்டு அற்பசியில் கிண்டிட்டாங்க. அற்பசியில் எடுத்தால் அதை எடுக்கலாம் போச்சா அப்படியே விட்டுட்டோம். அப்படித்தான் எங்கள் நடக்குது. சில நேரங்களில் பெரு நெல்ல மாதிரி வாழை நிற்கிது, எல்லாம் செய்கிறாங்க. இந்த மண்ணில் இப்போ வடமராட்சி மாதிரிக்கு ஒரு பயிர் 2 பேர்லேயும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கலாம். பீட்ரூட்டு செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு அதுன்ற தோட்டங்களை கட்டி போட்டு நாங்கள் நாற்று அந்த விதவாயாந்து நடுறது. நட்டு போட்டு இறைச்சி கொண்டிக்கு அது முளைக்கும். முளைச்சால் நாங்கள் பேருந்து கொஞ்சம் கிளஞ்சி நடக்கூடியா இருந்தால் நடுவோம். இல்லாட்டிக்கு அந்த புல்லுகளை எடுத்து அது மாதிரி செய்து கொண்டு இருப்போம். மற்றது இது கிளஞ்சி நடுற தரையில் நட்டால் அது இது கொஞ்சம் தரமாக போயிடும். இதை நாங்கள் 2-3 விதி எடுத்து ஒரு இடத்துல ஆக்களை கொண்டு நட்டு கொண்டு இருப்போம். நட்டது முளைச்சி நாங்கள் நட்டது மொத்தம் முளைச்சி தண்டால் அதில் மிச்சத்தை இழுத்து 5 ஆக்கி தான் நாங்கள் வச்சுருப்போம். அதில் 1 இல்லை 2 விடுவோம். அதுன்ற நாற்று விட்டால் அப்படியே இப்படி நின்று சைடில் நின்றும் போயிருக்கும். சந்தை வேப்பு மிஞ்ச உறவை நாங்கள் அங்கெல்லாம் அனுப்புவோம். தம்பில் அங்கே அனுப்புவோம். அங்கே இங்கே வெளியேண்டாலும் ஓரளவு கொடுக்கலாம். ஆனால் இங்கே அங்கே வெளியேண்டா இங்கே வந்து கட்டி வினமங்கள். தனித்துவமான பல விவசாய முயற்சிகளை மேற்கொள்ளும் அச்சலு கிராமத்தில் உருளைக்கிழங்கு, பீட்ரூட் மற்றும் கேரட் உற்பத்திகள் சிறப்பு பெற்று விளங்குகின்றன. அந்த கிராமத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற கேரட் உற்பத்தி தொடர்பில் விளக்குகிறார் அந்த கிராமத்தின்
விவசாயி. தொடக்கத்தில் வந்து முதல் எரிப்புல போகணும் தரைக்கு, இப்போ வந்து ஒரு 3 தடவை உழவு வேணும். உழுதாப்புறம் போய் பண்படுத்தணும் புல் இல்லாமல். புல் மருந்து போட்டு ஒரு அரை நாள் புல் மருந்து அடிக்கணும். அடித்து போட்டு பேருந்து ஒரு மாதத்தில் புல் பிடிங்கி மண் கொடுக்கணும். மண் கொடுத்து போட்டு பேருந்து கிழங்குரம் போடுறோம். கிழங்குரம் மருந்து அடிக்க கொள்ள வேணும். கூட நேரம்னா 3 மாதம், மேரி நேரமில் 2.5 மாதம். இது சாவச்சேரி ஒடியணும் பம்பளைக்கம் போடுறது. சந்தை வியாபாரியும் பெறுவாங்க, அதுக்கும் கொடுக்குறோம். அச்சழுவிற்கான தனித்துவமான அந்த கிராமத்தில் இன்றும் தொடர்கின்ற மரபுகளின் எச்சங்கள் அதிசயிக்க வைக்கின்றன. பல்வேறு கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற வீடுகளின் கட்டிடக்கலை மரபு யாழ்ப்பாணத்தில் காணப்பட்டாலும் கூட நாட்சாரம் வீடு என்பது இன்னமும் தனித்துவமாகவே காணப்படுகின்றது. நவீன வளர்ச்சியில் பல இடங்களில் காணப்பட்ட நாட்சாரம் வீடுகள் இடிக்கப்பட்டு புதிய வீடுகள் புதிய முறைகளில் கட்டப்பட்டாலும் கூட அச்சழுவில் ஒரு அழகிய நாட்சாரம் வீட்டினை இன்றும் பார்க்க முடிகிறது. 1930ஆம் ஆண்டு புதிதாக கட்டப்பட்ட அந்த வீடு மீளவும் சீரமைக்கப்பட்டு நவீனத்துவங்களை புகுத்தி இன்று வரையில் அழகாக கட்டி காக்கிறார்கள் அந்த வீட்டு சொந்தக்காரர்கள். வீட்டின் கூரையில் இரட்டை அடுக்கு ஓடு போடப்படுகின்ற மரபினை அங்கு பார்க்க முடிகிறது. கூரையின் மேலாக ஓடு போடப்படுகின்ற அதேவேளை உள்பகுதியிலும் ஓடு போடப்பட்டிருக்கின்றது. குறித்த ஓடுகள் இந்தியாவிலிருந்து தருவிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் வீட்டு உரிமையாளர்கள். அதேபோல வீட்டில் நெற்களை களஞ்சியப்படுத்துகின்ற பத்தாயம் எனப்படுகிற மரத்தாலான பெட்டகம் மற்றும் வீட்டின் பொக்கிசங்களை பாதுகாப்பாக காத்து வைத்திருக்கும் பெட்டகம் என்பனவும் அங்கு இன்னமும் காணப்படுகின்றன. அந்த கிராமத்து மக்கள் வாழ்க்கை முறையில் அனைத்து முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள் என்பதன் சாட்சியமாக அந்த கிராமத்தில் காணப்படுகின்ற இலுப்பை மரங்கள் சாட்சி சொல்கின்றன. மருத்துவ குணங்கள் மிக்க இலுப்பை எண்ணெய் உற்பத்திக்கு அந்த மரத்தின் விதைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு கிராமத்தின் வாழ்க்கை முறை முன்னேற்றத்திலும் பிரிக்கப்பட முடியாத அழகாக விளங்குபவை கல்விச்சாலைகள் தான். அச்சழு கிராமத்தின் கல்விக்கான அடித்தளம் 1870ஆம் ஆண்டு இடப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் முதலாவது பெண் அதிபர் ஒருவரை அறிமுகப்படுத்திய பாடசாலையாக விளங்கியிருக்கிறது அச்சழு மெதடிஸ்த மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை. செல்வி தங்கம்மா நல்லதம்பி 96 வயதிலும் இன்றும் மறக்காத நினைவுகளை மீட்டுகிறார் அந்த பெருமைக்குரிய பெண்மணி. தான் கல்வி கற்றதும் தான் வளர்ந்ததும் கல்விச்சாலைகளை நிர்வகித்ததையும் அவர் பெருமையுடன் இன்றும் நினைவு கூறுகிறார். நான் படித்த பாடசாலை அச்சழு மெதடிஸ்ட் மிஷன். அதான் முதல் கல்வியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்ததுன்னு சொன்னால் 1870ஆம் ஆண்டில் இந்த கல்வி இங்கே ஆங்கிலேயராலே ஆரம்பிக்கப்பட்டு என்னை பொறுத்தவரையில் நான் இந்த ஒரு ஃபேமஸ் பிரின்சிபல் நார்தர்ன் ப்ராவின்ஸ். யாழ்ப்பாண சமூகத்தில் பெண்கள் கல்வித்துறையில் காலடி எடுத்து வைப்பதற்கு சமூகம் எவ்வாறு தடையாக இருந்தது என்பதற்கு சாட்சியமாகவும் விளங்குகிறார் அந்த கிராமத்தின் மிகவும் மதிப்புக்குரிய பெண்மணியாக விளங்கி வரும் செல்வி தங்கம்மா நல்லதம்பி. My mother did not like to go out of the house. She don't like my education. இந்த காலத்தில் பெண்களுக்கு என்ன கல்வி அனுப்புவோம், கல்வி பெண்களுக்கு கல்வி தேவை இல்லை, அவர்கள் படிக்கக்கூடாது, வெளியில் போகப்படாது. அப்போ என்ன தாயாக மறைச்சி போட்டா படிக்கக்கூடாது. என்ன அங்கே மெதட் ஸ்கூல் பெண் வீட்டுக்கு தான் முன்னுக்கு கிடைத்தது. அப்பா விட மாட்டேன்ட்டால் பிறகு இங்கே படிப்பிச்ச ஒரு மாஸ்டர் அவர் அம்மாவை அம்மா நீங்கள் இந்த பிள்ளைகளை குழப்பாரு, அது படிப்பிக்கட்டும், எனக்கு வாத்தியார் ஒரு ஆள் தேவை, அவள் எனக்கு பிடிச்சவ,
இல்லை நீங்கள் தான் வேணுமா மண்டாடி கேட்டுத்தான் என்ன. இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக எம்மவர்களின் வாழ்க்கை முறையின் சாட்சியமாகவும் அதன் பின்னான கால ஓட்டத்தில் ஒரு அரசியல் பேச்சாளராகவும் அவர் இருந்திருப்பதை இன்றும் உவகையுடன் சொல்லிக் கொள்கிறார் அவர். 48 சுதந்திர தினம் 48. என்ன பொலிட்டீஷியன், நான் ஒரு பொலிட்டீஷியன் கூட. அப்போ எல்லா மேடையாலும் விதவர் தமிழரசு பாட்பாவை எல்லா மேடையாலும் நான் ஏறாத மேடை யாழ் மாவட்டம் முழுவதும். பெருமளவான சிறப்புகளை கொண்ட பலரை உருவாக்கிய தங்கம்மா நல்லதம்பி கல்வி பயின்ற அச்சலு மெதடிஸ்த மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை இன்று துயரம் நிறைந்த ஒரு நிலையை நோக்கி செல்கின்ற அவலத்தினை பார்க்க முடிகிறது. 1870ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மெதடிஸ்ட் மிஷன் பாடசாலை. ஆனால் இப்போ கிறிஸ்டியன் பிள்ளைகள் ஒருத்தரும் இங்கே படிக்கல. ஆனால் அந்த பேருடைய பாடசாலை இயங்குது. வசாவுலாம் அங்கே இருந்தாலும் அந்த காலத்துலேருந்து பிள்ளைகள் வந்து படித்தோன்றிருந்து 11ஆம் வகுப்பு வரையும் இருந்த பாடசாலை உண்டு. இப்போ மாணவர் தொகையில் இங்கே ஒரு வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டு கொண்டு இருக்குது. பெற்றார்ன்ற பங்களிப்பு குறைவாக தான் காணப்படும். என்ற பெற்றார் வந்து விடி எழும்பி தாங்கள் புருஷனும் மஞ்சாதியும் வேலை கண்டு போடுவின. பிள்ளைகள் தாங்களாக தான் நித்திரியால் எழும்பி வருவின. மற்ற பாடசாலையில் மட்டும்தான் அவைன்ற படிப்பு நடக்கும். டியூஷனுக்கு போகிறதே இல்லை, பெற்றார் படிப்பிக்கிறது இல்லை. இப்போ புத்தகம் கோப்பி கிழிஞ்சிடுமென்னு சொல்கிறதா நாங்கள் புத்தகம் கோப்பியில் இங்கேயே வாங்கி வச்சுருக்கோம். அப்போ வெறுங்கையோடு தான் பிள்ளைகள் சில நேரம் போய் அடுத்த நாள் வெறுங்கையோடு தான் வரும். பிள்ளைகளுக்கு அந்த வசதியை வீட்டில் கொண்டே வச்சு படிக்கிறதுக்கு வசதி இல்லை. ஒரு 10 பிள்ளைகளுக்கிட்ட தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளும் இருக்குது. தாய் இல்லாத தகப்பன் இல்லாத 2 இல்லாத பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குது. செல் அடிபட்டு வந்து ஒரு பிள்ளை படிச்சுட்டுருக்குது. அந்த ஒரு விசேட தேவ பிள்ளை ஒன்று இதில் இருந்தால் அவள் ஒரு விசேட தேவ பிள்ளை ஒன்று இருக்கிறா. பாடசாலையை இயக்கிறதுக்கான எந்த ஒரு ஃபண்டும் இல்லாமல் நாங்கள் இந்த சம நிலையத்தை பிடிச்சொரு இதவில ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுருக்கிறோம். அவை கேட்குற நேரம் கொடுக்கக்கூடிய எண்ணம். மற்றபடி எங்கள்கிட்ட வேறு இந்த வசதியும் இல்லை. அரசாங்கம் தாரதை வச்சு தான் நாங்கள் இயங்க வேண்டும். அழிவடைந்து வரும் பாடசாலையினை தூக்கி நிறுத்துவதற்கும் அங்கு கல்வி பயிலும் ஏழை மாணவர்களின் வாழ்வை செம்மைப்படுத்தவும் புலம்பெயர்ந்த பழைய மாணவர்கள் உதவ முன்வருவார்களா என்ற எதிர்பார்ப்பு அந்த பள்ளிக்கூடத்தின் அதிபரின் குரலில் தொனிக்கிறது. அந்த குரல் அந்த பள்ளியில் பயிலும் ஏழை மாணவர்களின் குரலாகவும் தெரிகிறது. எங்களுக்கு பொறுத்தவரை புலம்பெயர்ந்த மக்களால் அந்த உதவியை செய்கிறதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் உதவியை செய்கிறதா இருந்தால் அவையில் நேரடியாக என்னோடையோ அல்லது இங்கே உள்ள ஒரு தங்களோட சொந்தக்காரரோடு தொடர்பு கொண்டு அதை செய்து தர வேணும். நீ காசை தந்தால் நாங்கள் ஒரு பரிச்சீட்டோண்டு கொடுப்போம். பொருளாக தந்தால் அது ஒரு நாங்கள் இன்வென்ட்ரியில் பதிவோம். எங்களுக்கு சுவிஸில் இருந்து ஒரு ஆள் 10,000 ரூபாய்க்கு வேலி போட்டு தந்தார். அந்த 2 பேர் அலிமாரி வாங்கி தந்தோம். நாங்கள் அதை பாடசாலைக்கு முன்னாலேயே அவை தந்ததை அப்படி எழுத்தில் போட்டுருக்குறோம். அந்த அவ்வளோ தான் எங்களுக்கு இவ்வளோ காலத்தில் கிடைச்சது. நான் வந்ததில் இருந்து அப்படி வெளிநாட்டுக்கார்ட்ட எந்த ஒரு இதையும் இல்லை மாணவர்கிட்ட கல்வி சம்மந்தமாக வருடம் புத்தகம் கொப்பியார் வாங்கி தந்தாலும் நாங்கள் அதை விரும்புகிறோம். நாங்களே தம்பி செய்கிறது இந்த அந்தியட்டி பேப்பர் வரும், செத்தவிட்டு பேப்பர் வரும் தானே, அதுகளை பார்த்து வச்சு அவைகள்ட்ட இப்படி அந்தியட்டி செய்ய போகிறீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கொப்பி புத்தகம் வாங்கி தாங்கொண்டு எழுதி கேட்குற இடத்துல 2 பேர் அந்த தங்கடைய அந்தியட்டி செலவோட இது முறை செலவை கொஞ்சம் கொப்பி வாங்கி தருவேன். அந்த கொப்பியை வச்சு தான் பிள்ளைகளுக்கு கொப்பி கொடுக்குறோம். அச்சலுவின் வழிபாட்டு முறைமையில் பிரதானமாக விளங்குவது பண்டைய தமிழர் வாழ்க்கை முறையில் பிரதான தெய்வங்களில் ஒன்றாக விளங்கும் அம்மன் வழிபாடு. அச்சலுவின் தொன்மையுடன் ஒன்றித்ததாக அங்கு காணப்படும் அம்மன் ஆலயம் சிறப்பு பெற்று விளங்குகிறது. அம்மன் ஆலயத்தின் பரிவார மூர்த்தியாக விநாயகர் ஆலயமும் நிர்மாணிக்கப்பட்டு அங்கு வழிபாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எங்கள் கோயில் ஆதியில் தொடங்கினது அம்மன் கோயில். அதுக்கு பரிவார மூர்த்தியாக பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயிலும் இப்போ கொஞ்சம் பேர்பிச்சு திருவிழாக்கள் நடந்து தேர்தல்களும் செய்யணும். இது அம்மன் கோயில் ஆதியில் தொடங்கினது. நான் அறிக்க எனது அம்மாவின் தகப்பனார் தான் அதை நடத்தி வந்தது. அப்போ அந்த திருவம்பா பாட்டு அதுக்கு பயன் சொல்லுறது அந்த நாடுகளில் நடந்து வந்தது. கண்ணகி வழிபாடு சிறப்பு பெற்று விளங்கினாலும் கால ஓட்டத்தில் கண்ணகி அம்மன் ஆலயம் சிவகாமி அம்மன் ஆலயமாக மாற்றம் பெற்று வழிபாடு இடம்பெறுகின்றது. இந்த கிராமத்தில் இருக்கிற முக்கிய பிரதான வழிபாட்டு தலமாக அச்சலு கண்ணகி அம்மன் என்ற முற்காலத்தில் வழிபட்டு வந்தவை. பிறகு இப்போ ஒரு குறுகிய காலத்தில் 86 பிறகு சிவகாமி அம்மன் கோயில் உண்டு.
அதை மாற்றி நடைபெற்று வருகிறது. அது 1838ஆம் ஆண்டு எங்களோட மூதாதையரான விநாயகர் பூதத்தம்பியின் மகன் மயில்வானகமும் தான் அதை கல்லால் கட்டி ஓலியால் மேய்ஞ்சி 2 நேர பூசை செய்து வந்தவர். இந்த பிள்ளையார் பக்கத்தில் பிள்ளையார் ஆலயத்தையும் தெய்வமாக 2ஐயும் கட்டி செய்து பூசகர் தான் பரம்பரையாக செய்து வந்து இப்பொழுது அது 86ஆம் ஆண்டு கும்பாசத்துக்கு பிறகு சிவகாமியம் என மாற்றி பிறகு நாங்கள் ஆனி மாதத்தில் முந்தைய அலங்கார உற்சவம் நடைபெற்று வர 10 நாட்கள். இப்போ பிறகு பின்பு 92 பிறகு கொடித்தம்பம் வச்சு கொடியேற்றம் நடைபெற்று தேர் திருவிழா நடைபெறுகின்றது. இதில் கூடுதலான மக்கள் வார என்றால் எங்களோட மகோத்சவத்துக்கு ஆடி மாதத்தில் வாரது. ஆடி பூரத்துக்கு தீர்த்த உற்சவமாக அதற்கு 11 நாட்கள் திருவிழா நடைபெறுகின்றது. இது மற்ற பிள்ளையாற்ற இதுவும் அவர்களும் இப்போ கொடியேற்றமாகி செய்து வைகாசி பருவத்துக்கு 10 நாட்கள் உற்சவமாக நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது 5 வருடங்களுக்கு முதல் சித்திரை தேரும் செய்து பெரிய இதண்டு பூசைகள் ஒழுங்காக நடைபெறும். மற்ற 2 நேர பூசை நடைபெறுகிறது. வளமையாக பூசாரி பரம்பரையிலிருந்து பழைய ஐயான சிதம்பரேஸ்வர சர்மா இப்போ அவருக்கு ஒரு 80 வயது வரும். அவர் தான் தகப்பனர் இறந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக பூஜை செய்து வருகிறார். மற்றது பங்குனி திங்கள் உற்சவம், ஒவ்வொரு பங்குனி திங்களும் விசேஷமாக பொங்கல் நடைபெற்று பூஜை வழிபாடு நடைபெறுகிறது. மற்ற திருவம்பா, நவராத்திரி, மற்ற இதுகள், கும்பாபிஷேக தினம், அப்படி போன்ற பல நிகழ்ச்சிகளும் மற்ற மாதந்தோறும் கிழமைதோறும் வெள்ளிக்கிழமை பூஜை அதுகள் நடைபெற்று வருகின்றது. அச்செழு இந்து மக்கள் பெருமளவு வாழும் கிராமமாக காணப்பட்டாலும் அந்த கிராமத்தில் ஏனைய மதங்களின் வழிபாட்டு தலங்களும் நிமிர்ந்து காட்சி தருகின்றன. பள்ளிக்கூடங்களுக்காக தங்கள் சொத்துக்களை அள்ளி கொடுக்கின்ற உன்னத மனம் கொண்ட மனிதர்களையும் அந்த கிராமத்தில் பார்க்க முடிகிறது. தனித்துவம் கொண்ட அச்செழு கிராமம் இன்னும் சீர்பெற்று சிறக்க காலமும் பாதை வகுக்கும். நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு மண்வாசம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்று உங்கள் அன்பின் ரமணன். வணக்கம் நேயர்களே.